உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாவீது அந்த குருவியை பார்த்து, உம்முடைய ஆலயத்துல, உம்முடைய பீடத்துல அடைக்கலான் குருவிக்கும் தகைவலான் குருவிக்கும் கூடு கிடைத்ததே என்று சொன்னவர் சொல்றாரு, உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்கள்ல வாசற்படியில இருப்பதை நான் நாடுவேன். ரொம்ப பெரிய முக்கியமான இடத்தை கேட்கல, ஆண்டவரே உம்முடைய வாசற்படியில இருப்பதையே நான் நாடுவேன். ஆமா அன்பானவர்களே, தேவ சமூகத்துல நம்ம உட்காருவது, தேவ பாதத்தில் அமர்ந்திருப்பது, அது நமக்கு கிடைத்த ஒரு நல்ல பங்கு, நல்ல ஒரு பாக்கியம். ஆண்டவரே, இந்த 37வது நாளுக்காக நன்றி. இந்த நாளின் தியானத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதி, இயேசுவின் மூல பிதாவே, ஆமென். ரொம்ப கஷ்டம், நெருங்க நெருங்க அந்த நாளுக்குரிய கண்டென்ட்டை பிடிக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருக்குது. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. யாத்ராகமம் 6:16. தண்ணி மாத்துனீங்களாமா இதுல? நான் சொன்னேன் ஒரு 100 கோட்டிக்கிறோம், அதனால கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா 37 வந்துடுச்சா, அது வரைக்கும் ஓகே. ஆனா சப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு புதுசாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கு. தெலுங்குல படிங்க. இல்லம்மா, சுடு தண்ணி. ஆதியாகமம் 29:34 வசனம். ஆதியாகமம் 29:34. கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றபடியால் சேர்ந்திருப்பார் என்று சொல்லி லேவி என்று யார் பேர் வச்சாங்க? லேவின்னு லேயாள். அதாவது யாக்கோபினுடைய 4 மனைவி, அப்படி சொல்லக்கூடாது, 2 மனைவி, அதுல 2 அடிஷனல். ஆனா யாக்கோப் அதிகமா நேசிச்சது யாரு? அதிகமான்றதை விட யாக்கோபு நேசிச்சது யாரு? வேண்டா வெறுப்பா கட்டிக்கிட்டதுதான் லேயாள். சரிங்களா? அதாவது எப்படி சொல்றது, ஏமாத்தி கட்டி வச்சது. ஆனா அற்பமா எண்ணப்பட்டவள், அவளுடைய கண்ணு வேற கொஞ்சம் எப்படி இருக்குமா, கூச்ச பார்வையா இருக்குமா. சரிங்களா? அப்படிப்பட்ட லேயாளுடைய 3வது மகன். அந்த அம்மா பேர் வைக்கும் போது சொல்றாங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பேருக்கான என்ன உண்டு, அர்த்தம் உண்டு. சரியா? லேவி அப்படின்னு சொல்லும்போது அது என்னன்னா இணைப்பு அல்லது சேர்த்தல் என்று பொருள். என்னவா? இணைப்பு இல்லைன்னா சேர்க்கிறதுன்னு பொருள். 137 வருஷம் உயிரோடு இருந்தாருங்கிறதுக்காக நம்ம இவர் எடுத்துக்கல. என்னாகமும் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. 37 வந்துடுச்சு, ரைட்டா? அப்படி வரல, இருந்தாலும் நாம கணக்கு வச்சுக்கணும். என்னாகமும் 3ஆம் அதிகாரம் முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். யார்? லேவியர்கள். தெலுங்குல படிக்கலையா? இப்போ நான் கொஞ்சம் இதை தியானிச்சேன். ஏன் ஆண்டவர் இந்த லேவி கோத்திரத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்கணும்? ஒவ்வொரு கோத்திரத்திலையும் மூத்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யணும், தனக்காக எடுத்துக்கணும். முதற் பலன் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அப்படி 12 கோத்திரத்துல ஒவ்வொருத்தனா எடுக்கும் போது ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ரகமா இருப்பான். புரிதுங்களா? கண்டிப்பாவே செட் ஆகாது. அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்னாகமம் 3ஆம் அதிகாரத்துல 12 படிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக, அதான் ரொம்ப முக்கியம். லேவி கோத்திரம் 10 கோத்திரத்துல இல்ல, 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் முதல் பிள்ளைய கர்த்தர் செய்யணும், தனக்காக எடுக்கணும். அதற்கு பதிலாக தெலுங்கு என்ன போட்டிருக்கு,
இது அப்படி ஷார்ட்டா முடிஞ்சது. இங்கிலீஷ்ல என்னமா போட்டிருக்க? அந்த பதிலாக இருக்கா? பதிலாக அந்த வார்த்தை தெலுங்குல மாறுகா, அதற்கு மாற்றாகன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அதற்கு இன்னொன்னு. இப்போ இந்த லேவி கோத்திரத்தை கர்த்தர் முழுசுமையுமே என்ன பண்ணிட்டாராம்? தனக்காக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு என்னன்னு சொல்லிட்டார் தெரியுமா? அவர்கள் யாருடையவர்களா இருப்பார்கள்? மைன் அப்படின்னு சொல்லுவார். என்ன போட்டிருக்கோம் பாருங்க, அவர்கள் யாருன்னு போட்டிருக்கோம்? தி லேவிட்டிஸ் ஆர் மைன், என்னுடையவர்கள். சொல்லுங்க, யாருன்னு சொல்றாரு? மொத்தம் இஸ்ரவேலரும் கர்த்தருடையவர்கள் தான். ஆனா அவங்கள பத்தி சொல்லும் போது சொல்றாரு, ஐ ஹாவ் டேக்கன், நான் அவர்களை என்ன செய்தேன்? எடுத்துக்கொண்டேன். என்ன சொன்னார் தெலுங்குல? என்ன பண்றீங்க? எடுத்துக்கொண்டேன். நாவாரைன்னா என்னுடையவர்கள். நான் வசமும். இன்னைக்கு ஊழியத்திற்காக இப்படி எடுத்துக்கலாம்ல. நான் சொன்னல, நான் வரல, என்ன கர்த்தர் தான் எடுத்தாரு. இது பாக்கியம், இது சிலாக்கியம். அமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆனா இப்போ இந்த பாக்கியமும் இந்த சிலாக்கியமும் சும்மா கிடைக்கல. அது வசனத்தை எடுப்பா. மோசே ஒரு முறை கேட்பாரு, என் பட்சமா நிற்கிறவர்கள் யாருன்னு கேட்பாரு. மொத்த லேவி கோத்திரமும் யார் பக்கம் வந்து நிற்பாங்க? யார் பக்கம் நிற்பாங்க? யார்? இன்னைக்கு திரும்ப சொல்றேன் பாருங்க, பிராங்கா சொல்றேன், ஊழியக்காரர்களோடு யார் நிற்கிறார்கள், ஊழியத்திற்கு யார் ஒத்தாசையா இருக்கிறார், அது வந்து எப்படி தெரியுமா? அடிப்படையில பண்டமண்டல இருந்து போவோம். படிப்பா 32 யாத்திராகமம் 32 27 படிங்க. அந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இப்படி சொல்றேன் பாருங்களேன். சேகர் அண்ணன், மோசஸ், அவங்க பாஸ்டர்ஸ், அவங்களாம் பாஸ்டர்ஸ் ரைட்டி. அவங்கள அதை தாண்டி அதுக்கு அது பிறகு அப்படி அவங்கள பரம்பரை கிறிஸ்தவங்க. அவங்க யாரவங்க? அவங்க அம்மா வந்து இந்த சிஎஸ்சி சர்ச் இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் எதிர்க்க, அந்த சர்ச்சில் அவங்க அம்மா வந்து வேலை செய்கிறவங்க. அந்த சர்ச்சில் வேலை செய்கிறவங்க அந்த அம்மா. அபிரஞ்சின்னு பேர், அவங்க பேர். அவங்க பிள்ளைங்க எல்லாமே நான் பார்த்தேன். சின்ன பிள்ளையா அவங்களாம் ஞானஸ்தானம் எடுக்கிறத நான் பார்த்தேன். சேகர் அண்ணன், மோசஸ்லாம் டீனேஜில் எடுக்கும்போது நான் சின்ன பையன். அப்போ நான் போய் பார்த்தேன், வேடிக்கை பார்த்தேன் அந்த சிஎஸ்சி சர்ச்சில் அவங்க ஞானஸ்தானம் எடுத்தது. என் கதையை சொல்கிறேன். ஆனால் கவனிச்சுக்கோங்க, வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவருக்காக யார் பட்சத்தில் நிற்கிறார்கள்? எல்லாருமே இருந்தாங்க. அப்போ எங்கள் பாஸ்டர் வந்து அங்கே செக்காபுரத்தில் வந்து ஊழியம் செஞ்சார். நான்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலை, ப்ரேயருக்கு தான் போகிறேன். ஆனால் அவருக்கு லெட்ரு எழுதணும், அவருக்கு கையெழுத்தில் என்ன பண்ணோம், லெட்ரு. அப்புறம் டைப்ரைட்டிங் கிளாஸ் கூட நான் போகல. லெட்ரு எழுதணும், யார் கையெழுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு வால்டாக்ஸ் ரோட்டில் கையெழுத்து டெஸ்ட் நடந்தது. நான், சுரேஷ் அண்ணன், சில பேர் கையெழுத்து எழுதினாங்க. எல்லாரும் கையெழுத்து எழுதி காமிச்சாங்க. நானும் எழுதி காமிச்சேன். உடனே என்ன செலெக்ஷன் பண்ணிட்டார், இந்த தம்பி கையெழுத்து நல்லா இருக்கு, நீ என்ன பண்ணுப்பா, எங்கள் வீட்டுக்கு வந்துரு, நீ வந்து என்ன பண்ண கையெழுத்து. அப்போ +2 படிச்சுட்டு இருக்கேன், +2 போயிட்டுருக்கேன். அப்படின்னும் போது டைம் கிடைக்கும் போது அவர் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்யணும், லெட்ரு எழுதி அவர் டிக்டேஷன் பண்ணுவார். இந்த லெட்ரு பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அதன்படி உட்காந்து எழுதணும்னு சொல்லி எழுதி அப்படி போய் அலையிலே சொல்ல மாட்டீங்களா? ஊழியக்காரங்க ஒரு லெட்ரு எழுத போனது, அதான் நான் செஞ்ச முதல் வேலை, லெட்ரு எழுத போன வேலை. அவர் என்ன சொன்னாரு, மோசே யார் என் பட்சத்துல நிற்பார்கள்? எத்தனையோ பெரிய ஊழியக்காரங்கள்லாம் முதல்ல ஒரு ஊழிய, நம்ம சாமுவேல் எடுத்துக்கலாமே, ஏலி தெரிவாரா, சாமுவேல் தெரிவாரா? எல்லாருக்கும் யார் தான் தெரியும்? யார் பேர் வைக்கிறீங்க? எல்லாரும் வச்சா யாராவது ஒரு குழந்தைக்கு ஏலின்னு பேர் வைக்கிறீங்களா? வைக்கிறீங்களாமா? யாராவது வைக்கிறாங்களா? சாமுவேலை வளர்த்ததே ஏலி. ஆனா வைக்கிற மொத்த பிள்ளைகளுக்கும் பிகேஜில எல்லா குழந்தைக்கும் பேர் என்னதே? சாமு 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 சாமுவேலு சாமுவேலு. ஆனா யாருமே ஏலின்னு வைக்க மாட்டோம். இப்போ ஏலிக்கு ஒத்தாசையா போன சாமுவேலை கர்த்தர் தீர்க்கதரிசியா, ஆசாரியனா, நியாயாதிபதியா வச்சாரு. அப்ப இவங்கள மோசேக்கு நின்றார்கள் தெரியுமா?
எப்போ ஒரு ஊழியக்காரன் யார் என் பட்சத்தில் கேட்கல, கர்த்தருடைய பட்சத்தில். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையெல்லாம் கொடுக்காதீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாரு ஊழியக்காரங்க கூட நிக்கிறாங்களோ அவங்க ஊழியக்காரங்க கூட நிக்கல, கர்த்தர் கூட நிக்கிறாங்க. நான் சொல்லுவேன், நீங்க நிறைய தடவை யார் கூட இருக்கிறீங்கன்னு காமிச்சு கொடுத்துருவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமே. நான் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட கேட்க மாட்டேன் யார் என் பக்கம் நிற்கிறீங்கல்ல. நான் யார் கூட, எனக்கு இந்த உலகத்தில் போட்டியே யாரும் கிடையாது, விரோதியும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுவான். என் கட்சா அவன் கட்சா, என் பக்கமா அவங்க பக்கமான்ற இந்த ஒட்டிக்கே வரமாட்டேன். ஆனா வார்த்தை சொல்லுது, என் பட்சத்தில் கேட்கல, என்ன கேட்கிறாரு, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவர் ஞானம் போது மொத்த கூட்டமும் வந்து என்ன போட்டிருக்கு படிங்க, எல்லாரும் அவரு கேட்டது கர்த்தர் பட்சத்துல, அவங்க நின்னது யார் பட்சத்துல, யார் கூட நின்னாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனோடு நிற்கிறவர்கள் கர்த்தருடைய பட்சத்தில். ஊழியக்காரங்க பக்கத்துல நிக்கல, நீங்க கர்த்தர் பக்கத்துல நிக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு அதான் சொன்னேனே, நாம மனுஷனுக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்கிறோம், அதுதான் உண்மை. நாம ஒரு மனுஷனுக்கு வேலை செய்யல, கர்த்தருக்கு வேலை செய்யறோம், அதுதான் உண்மை. அந்த கூட்டத்தை பார்த்தாரு, இவனுங்க மொத்தத்தையுமே உலகத்துக்கு வேலை செய்ய அனுப்பக்கூடாது, உலகத்துல போய் இவன் வேர்வை சிந்தக்கூடாது, இவர்கள் எல்லாரையும் மொத்தமா, அதாவது என்ன சொல்றது, தமிழ்ல சொல்லுவாங்க ஆலய பணி, திருப்பணின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, தமிழ்ல சொல்லுவாங்க திருப்பணின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேலைக்கு அந்த மொத்தத்தையும் இந்த நாள் வரை கர்த்தர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல படிச்சீங்க, எனக்காக அவர்களை என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளுன்னு சொன்னாரு. அவர்கள் 3 பிள்ளைகளை படிச்சீங்க, லேவியினுடைய 3 பிள்ளைகள், கெர்சோன், கோகாத், மொராரி. சரிங்களா, அந்த 3 பிள்ளைகளை படிச்சீங்களே, இந்த 3 பிள்ளைகளை தான் டிவைட் பண்ணிட்டாரு. தூக்குறதுக்கு ஒரு ஆளு, நீங்க நோட் பண்ணிக்கங்க, பாத்திரங்களை பரிசுத்த பொருட்களை தூக்குறதுக்கு சுமக்கிறதுக்கு ஒரு ஆளு. அல்லேலூயா. பலி செலுத்துவதற்கு ஒரு கூட்டம், எல்லாத்தையும் தட்டு முட்டெல்லாம் தூக்குறதுக்குன்னு ஒரு வம்சம், பலி செலுத்துகிறதுக்கு ஒரு வம்சம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு ஒரு ஆளு. மொத்தமா 3 பேரையுமே கர்த்தர் பாட்டா பிரிச்சுட்டாருங்க. என்னாகமோ 18:1 படிங்க, என்னாகமோ 18:1 படிங்க. அங்கங்க இருக்கு, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். கர்த்தர் நீயும் உன்னோடே உன் குமாரரும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை செய்யணும். அந்த குடும்பத்துக்கே கர்த்தர் என்ன செஞ்சிட்டுமா, அந்த ஆசாரிய ஊழியத்தை அதை கொடுத்துட்டாராம். அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென். அவங்க எல்லாருக்குமே முக்கியமான வேலை, பிரதானமான வேலை என்ன, ஆண்டவரை ஆராதிப்பது. அல்லேலூயா. பலி செலுத்துவது, ஜனங்களை என்ன செய்வது, ஆசீர்வதிப்பது. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சிலாக்கியம். உபாகமத்துல 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. இவ சொன்ன பாத்தீங்களா, சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க, தெலுங்குல படிங்க. நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா, சபையின் பொருட்களை சுமப்பது, சபையினுடைய பொருட்களை சுமப்பது என்பது, இன்னொரு வார்த்தை சொன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க நீங்க. இவங்களை தவிர மற்றவன் தொட்டா அவன் கொல்லப்பட வேண்டுமா இருக்கு. நான் வசனத்தை எடுத்து கொடுக்கிறேன். இப்படி எடுத்தியா தம்பி, நான் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்திருக்கியா? 3:10 இதை முடிச்சுட்டு வரேன். இருப்பா தம்பி, பிடிச்சிட்டு வரேன். பலிபீடத்தினுடைய, அதாவது உடன்படிக்கை பெட்டி பொருட்களை இன்னைக்கு சுமக்குறீங்க. அல்லேலூயா.
ஊழியத்துல என்ன செய்றீங்க? கூட நிற்கிறீர்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்படி நிற்கிறதற்கும் சுமப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு கோத்திரத்தையே தெரிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் சொல்றது, ஜெபிக்கிறதுக்காக நிக்கணும், ஊழியத்துக்காக என்ன செய்யணும்? நிக்கணும். வந்து உக்காந்து ஆராதிட்டு போறதுன்றது வேறங்க. இது கும்பலோடு கூட்டமா செய்யறது வேற. தனிப்பட்ட முறையில ஆண்டவருக்காக நான் என்ன செய்யறேன், இன்னும் செய்யாம இருக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு தெரியல, அதனுடைய வெளிப்பாடே தெரியல. நான் சொல்லுவேன், எதற்கெல்லாமோ உழைக்கணும், எதற்கெல்லாமோ வேர்வை சிந்துறோம், எதற்கெல்லாமோ நமக்கு உடம்பு வலிக்குது, எதுக்கெல்லாமோ நம்ம கண் விழிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக செய்யறோமா? இந்த வேர்வை கர்த்தருக்காக உழைச்சி வந்திருக்கா? புரியுதுங்களா? ஒரு வேற ஏதோ ஒரு காரியத்திற்காக நான் அத்திப்பட்டு ஊழியத்துக்கு போகும்போது சரி, பல கிராம ஊழியங்கள் போகும்போது சரி, மழையில நனைஞ்சிருக்கேன். யார் மழைக்கு நடையில மழை மாத்து ட்ரெஸ் எடுத்துன்னு போவா? நம்புறீங்களோ இல்லை, ஒரு முறை பஸ்ல போகும்போது நல்ல வாலிபமான வயசுல சரியான மழை, இங்க இருந்து பிராட்வேல பஸ் ஏறி வந்தவாசி போனேன். சரியான மழை. சாரி, வந்தவாசியில தக்கோலத்துக்கு தான் போறேன். ஆனா பூந்தமல்லி அந்த மாதிரி மாறி மாறி போறேன். ஆனா நனைஞ்சாச்சு. சட்டை கழட்டி பஸ்ல போட்டு காய வச்சுட்டு பனினோட போனேன் நான். புரியுதுங்களா? சரி, ஒருவேளை கிராமங்களுக்கு போயிட்டோம், அங்க வழியில நனைஞ்சிடும். எங்கேயுமே நின்னுதா சரித்திரமே கிடையாது. மழையில நனைகிறது வேற ரொம்ப பிடிக்கும். கவர் மாட்டுறது, தொப்பி மாட்டுற பிசினஸும், கொடை எத்தனை வர பிசினஸும் நல்லா நனைஞ்சிட்டு போவோம். தானா துணி காஞ்சாலே உண்டை தவிர ஒரு மாத்து ட்ரெஸ்ஸோ அப்படி எந்த. நான் ஏன் சொல்ல வரேன்னா, வேலைக்காக எவ்வளவு நனைஞ்சிருப்போம், சினிமா பார்க்க எவ்வளோ நனைஞ்சிருப்போம், விளையாட்டுக்கு எவ்வளவு நனைஞ்சிருப்போம், உலக காரியங்களுக்கு எவ்வளவு நனைஞ்சிருப்போம். ஆனா ஆண்டவருக்காக, அதுதான் சொல்றது, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவருக்காக உழைக்கிறோமா? ஒரு நாள் ஆண்டவருக்காக கண் விழிக்கிறோமா? அல்லேலூயா. ஜபத்துக்காக ஒரு நாள் கண் விழிக்குமா? எதையாவது யாரோ செத்து போயிட்டு அங்க போய் கம்முன்னு கண்ணு விழிச்சிட்டு இருப்போம். யாரும் விட்டு கல்யாணத்திலயோ கண்ணு விழிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். வேற ஏதோ ஒரு பஞ்சாயத்துல போய் கண்ணு விழிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஜபத்துல கண்ணு விழிக்கணும்னா நம்மள என்ன செய்ய முடியாது. எனக்கு தூக்கமா வரும். எனக்குன்னா வரும். ஆமா, என்னால தூங்காம இருக்கவே முடியாது. ஆனா தான் சொல்றேனே, உழைப்போம். நான் ஊழியத்துக்கு கொஞ்சம் வர நான் வெளியில எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கூட வேலை செய்யறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அவங்களுக்கு தெரியும் இவன் செய்ய மாட்டான். இல்லைன்னா யாராவது வீட்டு காலி பண்ணா அங்க போய் தூக்குறது இறக்குறதுன்னு. அதுக்கப்புறம் சும்மா ஆக்ஷன் பண்ணுவேனே தவிர தள்ளுன்ற மாதிரி எந்த பொருளையும் தொட மாட்டேன். நீ சும்மாறா, நீ செய்யறதோட நீ நடிக்கிற அப்படின்னு வாங்க. ஏன் எதுக்கு சொல்ல வரேன்? ஆண்டவருக்காக உழைப்பது என்பது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், பெரிய சிலாக்கியம். அல்லேலூயா. அட்லீஸ்ட் நீங்க செய்யல, உங்களால முடியல, உங்கள் பிள்ளைகளாவது கர்த்தருக்காக உழைக்கணும். யாருக்கா அப்படி உழைத்தா, ஆண்டவருக்காக நின்றா, அவன் லேவி கோத்திரத்துல வந்துருவான். அவங்க யார் கோத்திரத்துல வந்துருவாங்க? லேவி ஆயிருவாங்க. ஆண்டவர் அனுமதிக்கிறார்ல. சொல்லுங்க, ஆண்டவர் அவருடைய பொருட்களை தொடுவதற்கு என்ன செய்யறாரு? அனுமதிக்கிறார்ல. அப்ப அது எவ்வளவு பெரிய, அதாவது ஆசீர்வாதத்தை வாங்குற இடத்துல இல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை அவர் சொன்னார், என் நாமத்தை கொண்டு நீ இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்வாயாக? ராஜாவா இருந்தாலும் ஆசாரியனுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறேன், கிரீடங்களை கழிட்டு தான் சர்ச்சுக்குள்ள போனோமா, தெரியுமா உங்களுக்கு? சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதா? பரலோகத்துக்கு பாட்டு பாடுறோம் அந்த கதை இல்ல. ஆலயத்துக்குள்ள போகும்போதே ராஜாவுடைய பிள்ளைகள் எல்லாம், இப்ப தாவீதுடைய பிள்ளைகள் எல்லாம், பெரிய பெரிய ராஜாவுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்துக்கு போனா என்ன போகக்கூடாதான்? கிரீடத்தோட போகக்கூடாதான். எந்த போலீஸ்காரங்களும் இந்து கோயிலுக்குள்ள தொப்பியோட போக மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணிருவாங்க? ஏன்னா கடவுளுக்கு என்ன பண்றாங்களா? அந்த விஷயத்தை கொண்டு வந்ததே தாவீது தான். சர்ச்சுக்குள்ள எவனும் என்ன போட்டுட்டு வரக்கூடாது? கிரீடத்தை போட்டுட்டு வரக்கூடாது. காமனா எல்லாரும் நார்மலா வரணும்னு சொல்லி, காரணமும் அங்க கர்த்தர் ஒருவர் மட்டுமே உயர்ந்திருப்பார். அல்லேலூயா. இப்போ படிச்சீங்களா? இப்ப இது இந்த வசனம் 3:10 படிங்க. 3:10. தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய்.
ஒவ்வொன்னா சொல்றேன். பிரித்தெடுத்தார். என்ன செய்தார்? பிரித்தெடுத்தார். இதுல வரும், அடுத்தது வரும். அடுத்தது எடுத்துக்கொண்டார். அடுத்தது என்ன செய்தாரா? நியமித்தார். என்ன போட்டு தெலுங்குல என்ன போட்டிருக்க? சோத்திரம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? அப்பாயின்மெண்ட். இருங்கம்மா இருங்க. ஊழியத்திற்கு கர்த்தர் எடுக்கிறார். நான் சொல்றது சொல்லுங்க. ஊழியத்துக்கு கர்த்தர் எடுக்கிறார். பிரித்தெடுக்கிறாருங்கிற வார்த்தை வந்து அப்பார்ச்சன் அப்படின்னு வரும். 8 வார்க்கம் படிங்க. உபாகமத்துக்கு வாங்க. இதை வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. உபாகமத்துக்கு வாங்க. உபாகமம் 10:8 படிங்க தம்பி. உபாகமம் 10:8. பிரித்தெடுத்தார் வருது. கரெக்ட். படிங்க பிரதர். எஸ். ஆராதனை செய்வதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்தாரா? பிரித்தார்னு இருக்குல்ல, அது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம்? செப்பரேட்னு இருக்குல்ல. இன்னொரு இடத்துல நான் படிச்ச பைபிள்ல அப்பார்ட் அப்படின்னு போட்டு. செப்பரேட்ங்கிறது பிரித்து எடுக்கிறது. புரியுதுங்களா? முதல்ல ஒரு கோத்திரத்தையே எடுக்கிறாரு. ரெண்டாவது அது அவங்கள பிரிக்கிறாரு. மூணாவது கர்த்தர் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப சொல்லுவோம், என்ன மனுஷங்க அப்பாயிண்ட் பண்ணாங்களா, கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணாங்களா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பாஸ்டர் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து பண்ண. எவனும் பண்ணல. யாருக்கிட்ட ஒரு நாள் போய் சொல்லணும். என்னை பார்த்து ஒருத்தரும் சொல்லலை, நீ ஊழியம் செய், உன்னை நாங்கள் சப்போர்ட் பண்றோம்னு ஒருத்தருமே சொல்லலை. அல்லேலூயா சொல்லுவோம். அதனாலதான் அவங்கெல்லாம் போகும்போதும், அவங்க கையெல்லாம் சுருக்கும் போதும், அவங்க கையெல்லாம் குறுக்கும் போதும் கர்த்தர் இந்த நாள் வரை நடத்துகிறார். ஒருத்தர் மட்டும் வந்து சொன்னார், எப்பா நீ அழைக்கப்பட்டிருக்கிறப்பா, அது தெரிஞ்சுக்கிட்டு அது போதண்டா எனக்குன்னு சொன்னேன். இன்னொன்னு தெரியுமா? நான் முழுநேர ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியோ, சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணிடு, ஆரம்பிச்சிரு, சபை என்ன பண்ணிடு, ஸ்டார்ட் பண்ணிடு, பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இப்படி சொல்றேன். எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த இடம் வரும்போது 50,000 ரூபாய் மொத்தமா கடனா கொடுத்தவர். அவர் சொன்னார், எல்லார்கிட்டையும் வர்ற காணிக்கை வாங்கிட்டு என்கிட்ட எடுத்துச்சு வா, மொத்த வாடகை 4,000 ரூபாய், அது எவ்வளவோ மீதியை நான் போட்டு கட்டுறேன்னாரு. நல்லதா கெட்டதா இது? 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கொடுப்பாங்க சொல்லுங்க? எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபாய். எவ்வளவு கொடுத்தாங்க நம்ம ஆட்கள்? 100 ரூபாய். இன்னைக்கு 2,000 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க 100 ரூபாய் கொடுத்தவங்களே. இல்லையா சொல்லுவான். அப்போ எவ்வளவு கொடுத்தாங்க? 100 ரூபாய். சிலர் 200 ரூபாய் இருக்கு. எல்லாமே எல்லா பேப்பரும் இருக்குது. கீழே தேடி எடுத்தீங்கன்னா மொத்த நோட்டு இருக்குது. 300 ரூபாய். சபையில மொத்தமா காணிக்கை எடுத்தா எவ்வளவு வரும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவுமா? 30 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய். ஏன் சொல்ல வந்தேன்னா, எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்களே, எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வா, நான் உனக்கு போட்டு கட்டுறேன்னு சொன்னாங்க பாரு. நீங்க எவ்வளவு? அவரு அப்ப கொடுத்தது 500 ரூபாய். 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது எவ்வளவு? 500 ரூபாய். ஆனா ஒரு முறை அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வீட்டுக்கு போகும்போது சொல்ற விஷயத்த சொல்ற, எப்படி ஊழியக்காரங்களை கர்த்தர் தாங்குறாரு, நடத்துறாரு. இன்னைக்கு லட்சங்கள் பேசுறோம், கோடிகளை பேசுறோம், இன்னைக்கு இத்தனை ஆயிரங்களை செலவு பண்றோம். யாருமே அப்படி செஞ்சதில்ல, யாருமே செய்ய மாட்டாங்க. ஃப்ரெண்டு தான். என்ன பண்ணிட்டாரு அப்படி, அதாவது எல்லாம் இப்ப நீங்க மக்கள்லாம் கொடுப்பாங்க, அப்படி செய்யும் போது அவர் வீட்டுக்கு போகும்போது என் பாக்கெட்ல வச்சுட்டாரு. 500 ரூபாய் எடுத்து என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? என்ன பண்ணிட்டாரு? பாக்கெட்ல வச்சுட்டாரு. அன்னைக்கு எழுந்து வந்த ஆண்டவரே, திரும்ப இந்த வீட்டுக்கு நான் என்ன செய்யக்கூடாது, காசை வாங்க வரக்கூடாது, போகக்கூடாது. இன்னை வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேன். ஏன்னா வார்த்தை என்ன சொல்லுது? எடுத்தவர் அவர், பிரித்தவர் அவர், அப்பாயிண்ட் பண்ணவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனும் எந்த கூட்டமும் அப்பாயிண்ட் பண்ணல. அப்படி பண்ணா அது நல்லா இருக்காது. அது என்ன இருக்காது? நல்லா இருக்காது. நம்மள டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. நீ பாஸ்டராக இருக்க வேண்டாம், நீ போ அப்படின்றாங்க. உன்னை நாங்கள் டிஸ்மிஸ் பண்றோம்னுவாங்க. அவங்க தான் டிஸ்மிஸ் ஆனாங்களே தவிர நான் இங்கே தான் நிக்கிறேன். ஏன்னா என் அப்பாயின்மெண்ட் மேல இருந்து வந்துச்சு. அல்லேலூயா. லேவி கோத்திரத்தை பத்தி சொல்றேன். ஊழியத்திற்காக கர்த்தர் எடுத்து
அவர்களை பிரித்தெடுத்து அவர்களை என்ன செய்தார்? அப்பாயிண்ட் பண்ணாரு. மேல இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப உற்சாகம் அடைவீங்க. என்னாகமும் 3:3 பாருங்க. என்னாகமும் 3:3. ஆசாரியம் ஊழியம் செய்வதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே. தெலுங்குல தமிழ்ல இருக்கு, இங்க தெலுங்குல இருக்கு பிரதிஷ்டை அப்படி இருக்கு. அதே அபிஷேகம் இருக்கு. ஆங்கிலத்தில் என்னமா போட்டிருக்கேன்? அனாயிண்டட். என்ன பண்ணிருக்காரு சொல்லுங்க? என்ன பண்ணாரு? ஊழியத்திற்கு நான் சொல்றேன், நீங்க கூட வாயை திறந்து எல்லாரையும் வாய் கூசாம பாஸ்டர்ன்ற பேர் ஏதோ கொஞ்ச நாள் 10 வருஷம் வாழ்ந்துட்டா அப்படி ஆக்கி தயவுசெய்து அப்படி யாரையும் ஆக்காதீங்க. என்னையும் கூப்பிட்டு இருக்காங்க, சின்ன வயசுல கூப்பிட்டு இருக்காங்க பிகேஜி பாஸ்டர்னு, ஓகேங்களா? ஆனா பிரதிஷ்டை பிரதிஷ்டைங்கிற வார்த்தைய ஆண்டவருடைய எண்ணெயை ஊற்றி ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக ஒன்றை தெரிந்தெடுப்பதற்கு பேர் தான் பிரதிஷ்டை. அபிஷேகம் தான் என்னது? அனாயிண்டட், நிரம்பி வழியுது. இது இல்லாம ஊழியம் செய்ய முடியாதுங்க. இது இல்லாம என்ன செய்ய முடியாது? ஒரு ஆளை பாக்குறீங்களா, அவங்களுக்கு என்ன இருக்குது? தப்பா எடுத்துக்காதீங்க. பைபிளை தூக்கிட்டாங்களா, இல்ல தெலுங்குக்காரங்களா, இல்ல தமிழ்காரங்களா, இல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா, மீசை வலிச்சின்னு இருக்காங்களா, ஓகே, அப்படி பார்க்க கூடாது. அபிஷேகம் இருக்கா? பிரதிஷ்டை இருக்கா? நான் ஊழியம் செய்யும் போது ரட்சிக்கப்படாத ஆள்லாம் வந்து குறை சொன்னாங்கன்னா அது கேட்கல, ஒத்துக்கல, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா சொல்லுவான். ஆமே. அப்புறம் நம்ம ஊழியம் செஞ்சு ஒண்ணுமே இல்லையே. ஆமே. ஏன்னா வார்த்தை சொல்லுது, அந்த ஊழியத்திற்காக பிகேஜிக்காக சண்டே கிளாஸ் ஊழியம் செய்யறதுக்காகவே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனா. ஒரு ஆளுக்கு 2 அபிஷேகம் கிடைச்சதுன்னா அது நான், எனக்கு மற்றவங்களை தெரியாது, யாராவது தெரிஞ்சா நீங்க சண்டே கிளாஸ் ஊழியத்துக்காக என்ன பண்ணாங்க? எண்ணெயை ஊற்றி பிரதிஷ்டை பண்ணாங்க. அடுத்தது ஆசாரியம் சபை ஊழியத்திற்காக கத்தர், அதுவும் ஒரே ஆளுக்கால வாங்கினேன். அல்லேலூயா சொல்லுவான். என் பாஸ்டர் கையால வாங்கின ஆள் நானும் அப்படி நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட கத்தர் சொன்னா நான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். அப்படி யாராவது ஒருத்தர் ஊழியத்திற்காக வராங்க, அப்படி ஆயத்தம் ஆகுறாங்கன்னா நானும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இவங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களா, அல்ல ஊழியத்திற்காக. ஏன் எங்க தம்பி கூட இன்னைய வரைக்கும் வேலை செஞ்சுட்டு செய்யறான். அவங்க கூட சொல்றான், உங்ககிட்ட ஆண்டவர் சொன்னா சொல்லு, நான் வேலையை விட்டு என்ன பண்ணிடுறேன், ஊழியத்துக்கு வந்துடுறேன்றான். அவசரப்படாதரா, நீ தம்பின்றதுனால பிள்ளைங்கிறதுனால எல்லாம் இல்ல. கத்தர் சொன்னா கண்டிப்பா சொல்லுவேன், தாராளமா நீ விட்டுட்டு வா. என்ன நடத்தினவர் உன்னைய நடத்துவார்னு சொன்னேன். சொல்லுங்க, என்ன நடத்தினவர்? யார் தருவா, யார் சப்போர்ட் பண்ணுவா? அதான் சொன்னேன், யாருமே என்ன இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது. உன்னை நாங்கள் தாங்குவோம், உனக்கு நாங்கள் கொடுப்போம்னு யாருமே என்ன இது வரைக்கும் சொன்னதே இல்லை. சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? மனுஷன் வந்து நம்மளை பிக்ஸ் பண்ணிட்டாலே நம்ம ஜனங்க நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. இப்போ ஆண்டவரே எங்க பாஸ்டர் யாருக்கிட்டே போய் கையேந்தி நிற்க கூடாது. நான் உண்மையாவே இது வரைக்கும் யாருக்கிட்டே போய் நின்னதே கிடையாது. இது வரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறவர் கர்த்தர் தான். சந்தோஷம் அடையிலையா சொல்லுவோம். நான் திரும்ப சொல்றேன், இந்த லேவி கோத்திரம் என்பது ரொம்ப, நீங்க சபையில இப்படி ஒரு கொஞ்சமா சின்னதா ஒரு வேலைகளை நீங்க அப்படியே இன்வால்மெண்ட் ஆயிட்டே நீங்க வளர்ந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த அபிஷேகம் வந்துடும். நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் முழுசாவே ஊழியத்திற்காக அழைச்சிருவாரு. இப்ப நின்னது யாரு? லேவி கோத்திரத்துல நின்னாங்க. ஆனா நின்னதுல சொல்லுங்க, 20 வயசுக்கு மேல ஞாபகம் இருக்குங்களா? அந்த பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒருவேளை நின்னவங்க செஞ்சாங்களோ இல்லையோ, அவங்க பிள்ளைகள் கர்த்தருக்காக ஊழியத்துல நின்று இருக்காங்க. ஆமே. நீங்க இன்னைக்கு நிக்கிறீங்கன்னா இன்னைக்கு எதிர்காலத்துல வருங்காலத்துல உங்க பிள்ளைகள் கர்த்தருக்காக நிற்பார்கள். அல்லேலூயா. நான் பார்க்கிறேன், அத நிறைய இடங்கள்ல போய் பார்க்கிறேன். நிறைய நேற்று ஒரு ஊழியக்காரருடைய பையனை பார்த்தேன். ரொம்ப சின்ன பையன், மீச கூட இல்லை, குட்டியா ஒரு பையன் உட்காந்துட்டான் உப்பாலத்துல. கேட்டா அந்த பையன் பரிசுவாக்கத்துல பைபிள் காலேஜ் படிக்கிறானா. ஒரு தம்பி, ஒரு பாஸ்டருடைய பையன் உப்பாலத்துல. நேத்து அந்த போய் பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட், சின்ன பையன் தான், மீச கூட இல்லை, குட்டி பையன். இந்த ஏஎஃப்டி சர்ச்சில் பைபிள் காலேஜில் படிக்கிறான் பாஸ்டர் இவன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பைபிள் காலேஜில் படிக்கணும். நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஐயோ சோறு தண்ணி இல்லாமல் போயிடுமோ,
ஐயோ நம்ம பிள்ளைங்க நல்லா இல்லாம போயிடுமோ. நான் இன்னைக்கு ஜெபிச்சேன், ரொம்ப லேட்டா ஜெபிச்சேன், வீடு தாங்க, காரு தாங்க அப்படின்னு இன்னைக்கு ஜெபிச்சேன், கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். முன்னாடி கேட்டிருந்தா கண்டிப்பா கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா சொல்லுவான். ஏன் சொல்லுங்களேன். இந்த ஊழியத்துக்கு பெரிய பாலத்துக்கு மறுபடியும் முன்னாடி காட்டல, அடுத்த மாசம் ஊழியத்துக்கு செய்திக்கு போறேன். யார் யார் பேசுறாங்க தெரியுமா? இந்த 1ஆம் தேதி வராரு பாருங்க சாம், அவரு. வாலிபர் கூட்டத்துக்கு வந்தாரு பாருங்க தம்பி வெஸ்லி முத்து, அவரு. என் தாய் உருவாகம் பண்ண பாட்டு பாடுறீங்களே முத்து, சாரி முத்துன்ற R1 பாலா, அவரு. எல்லாம் இப்போ பிரபலமா இருக்கிற எல்லா ஊழியர்களும் சொல்லுங்க இந்த 21 நாள் கூட்டத்துல பேசுறாங்க. இந்த ஏழையும் இந்த சிறியவனும் ஒரு நாள் போய் பேசுறேன். அல்லேலூயா சொல்லுவான். இங்க கார்ல போக ஆசைப்படுற அதுக்கு போடுற விட்டு. அல்லேலூயா. ஏன் எதுக்கு சொல்றேன், நான் கொஞ்சம் லேட்டா ஜெபிக்கிறேன், முன்னாடி ஜெபிச்சிருந்தா கர்த்தர் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. ஆனா உங்க பிள்ளைகளை சொல்றேன், கஷ்டப்படுவாங்க அல்லது என்ன செய்வாங்க ஒரு மாதிரி அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் சொல்லுவேன், நான் ஊழியம் செய்யறதுல சந்தோஷப்படுறேன், கௌரவமா செய்யறேன், தலை நிமிர்ந்து செய்யறேன். அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு நாளும் கர்த்தர் அழைத்தவர் இதுவரை வெட்கப்பட விடவே இல்லை. ஒன்னு சொல்றேன், இவங்களுடைய பராமரிப்பு, இவர்களுக்கு என்ன விஷயம்? 9:10 படிங்க, அது 10:9 படிங்கப்பா. உபாகமத்துல 10:9 படிங்க, முடிக்கலாம். ஆகையால் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறது போல பங்கு கிடையாது, சுதந்திரம் கிடையாதுங்க. ஆனால் சொன்னபடியே கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம், கர்த்தரே அவனுக்கு சொத்து. தெலுங்குல சுவாசியம் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? அது கொஞ்சம் வாயில நுழையாத வார்த்தையா இருக்கு, நானும் படிச்சேன். ஆனா விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் தான் ஷேரா, கர்த்தர் தான் ப்ராப்பர்ட்டியா. அல்லேலூயா சொல்லுவோம். உங்க பாஸ்டருக்கு ஏதாவது சொத்து இருக்கான்னு கேட்கணும். ஏன்னா ஜர்காபுரத்துல கேட்கறாங்களாம் எங்க மச்சானுங்களெல்லாம், உங்க மாமா ஏதாவது வீடு வாங்கி இருக்காரடா, இந்த பாஸ்டர் நிறைய வீடு வாங்கி இருக்கிறாரு, இந்த பாஸ்டர் நிறைய சொத்து சேர்த்திருக்காரு கேட்பாங்களாம். அப்ப என் மச்சான் சொன்ன, நம்மாமா நீ படிக்க தெரியாத ஆளு, எங்க மச்சான் கேட்பானே, எங்க மாமா பசங்க. நான் அவனுக்கு தெரியாது, ஆனா உங்களை யாராவது கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, எங்க பாஸ்டருக்கு சொத்தே கர்த்தர் தாண்டான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தின்படி இது எனக்கு ஒரு நாள் எங்க பாஸ்டர் வாக்கு தத்தமா எனக்கு பிறந்த நாள் கொடுத்தாருங்க. பாலாஜி உனக்கு சொத்து கர்த்தரே இந்த படி, லேவியருக்கு கொடுக்கணும் இல்ல, சொத்து இல்ல, கர்த்தரே உனக்கு யாரா இருக்கட்டும் சொத்தா இருக்கட்டும். ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதை விட இந்த உலகத்துல வேற ஏதாவது சொத்து வேணுமா? ஏன் மத்த சொத்துக்கெல்லாம் வேல்யூ ஏறும் இறங்கும், இல்ல யாராவது ஏமாத்தி பிடிங்கிடுவாங்க. கர்த்தர் யாராவது என்கிட்ட இருந்து பிடுங்க முடியுமா? சொல்லுங்கம்மா. எனக்கு இல்ல, ஊழியம் செய்யற எல்லாருக்குமே கர்த்தர் தாங்க சொத்து. தமிழ்ல அசையா சொத்து, அசையும் சொத்து, மூவபிள் அன்மூவபிள். வீடு வந்து அசையும் சொத்தா அசையா சொத்தா? கார் வந்து அசையும் சொத்தா அசையா சொத்தா? கண்டுபிடிச்சிட்டீங்க, ரைட்டுங்களா? இது அசையும் அசையாதெல்லாம் இல்ல, கர்த்தர் ஒருத்தரே நிரந்தரமான சொத்து. அல்லேலூயா. அப்படி இவர்களுக்கு கர்த்தர் சொத்துன்னு மட்டும் சொல்லி விட்டுறாம, உபாகமம் 18, எண்ணாகமம் 18 எடுத்துக்கோங்க. உபாகமம் 18 1ல இருந்து 5 வரைக்கும் படிங்க, வேகமா முடிச்சிடலாம் சீக்கிரமா. இல்லாததினால் இருங்க ஒரு நிமிஷம். ஏன் பாஸ்டருக்கு நீங்க காணிக்க கொடுக்குறீங்க, ஏன் உங்க தசம பாகங்களை கொடுக்கணும் அப்படின்னு யாராவது உங்களை கேட்டா, நம்ம மக்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சர்ச்சில் இருக்கு, வாங்கி கொடுத்தாங்க ரூபாவதி, இன்னும் போடல பிரபாவதி. அந்த சர்ச்சு பில்லு தான் நமக்கு இப்ப என்னமா இருக்கு, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அலர்ட் பண்ணிட்டாங்க. ஏன் கொடுக்குறீங்க? உங்க வருமானத்துல ஏன் அப்படி கொடுக்குறீங்கன்னு உங்களை யாராவது கேட்டா, ரீசன் எங்க இருந்து தெரியுமா? இங்க இருந்து எடுத்துக்கோங்க. ஊழியர்கள் என்ன செய்யறது, சொத்து இருந்தது இல்ல, உலகத்துல வேலை செய்யாததுனால, உலகத்துல போய் என்ன செய்யாததுனால, வேலை செய்யாதனால கர்த்தர் என்ன சொன்னார்? அவர்களுக்கு கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் என்ன செய்வார்கள்? புசிப்பார்கள். நெக்ஸ்ட் 2, அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடி அவரே அவர்கள் சுதந்திரம். நம்பர் 3, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது
ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன்னும் தொடையும் தாடைகளையும் இறைப்பைகளையும் சொல்லுங்க, இந்த பாருங்க இருங்க, லெக் பீஸா தான் கொடுக்கணும். நான் சாப்பிட மாட்டேன் இல்லையா சொல்லுவான். நேத்து கூட ராஜ்குமார் கொட்டினார், தம்பி உன் அன்பை எதுல காட்டாத சொல்லுங்க. அதுக்காகவே நான் மதியானம் நானும் எங்க ஃப்ரெண்டு ஹோட்டலுக்கு போனோம், நான் சாப்பிடல, ராமலிங்கா போனோம், ஆனாலும் சாப்பிடல, நைட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்தாங்களா, முன்னந்தொடைகள் தாடைகள் இறைப்பைகளும் ஆசாரி கொடுக்க பண்ணாலு உன் தானியம் திராட்சரசம் எண்ணெய் ஆட்டு ரோமம் என்னும் இவைகளின் முதற் பலன் அனைத்தையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் கொடுக்குறீங்க? கர்த்தர் சொன்னாருமா. சொல்லுங்கம்மா, ஏன் கொடுக்குறீங்க சொல்லுங்கம்மா, வாயை திறந்தேன். அஞ்சு முடிச்சிருக்க. அவனும் அவன் குமாரரும் என்னாலும் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு ஆராதனை செய்யும்படி நிற்கும் பொருட்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரத்தார் எல்லாருக்குள்ளும் அவனையே தெரிந்து கொண்டார். கை தட்டுங்கப்பா. பினிஷ். ஏன் கொடுக்குறீங்க? எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, எங்களுக்காக ஆராதனைகள் என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. ஆமென். எங்களை கர்த்தருக்குள்ள என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. அதற்காக எங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுல நாங்கள் என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். அதுதான் கர்த்தர் லேவி கோத்திரத்துக்கு வச்ச சுதந்திரம், பங்கு. ஆமென் சொல்லுவான். லைவ் கட் ஆகட்டும், பிறகு சொல்றேன் நான். ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், எவ்வளவு பேர் வருவாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க, எவ்வளவு கிடைக்கும், இந்நாள் வரைக்கும் என் சிந்தையில இல்ல. கர்த்தர் அதை அறிவார், அதன்படி நடத்துறார். ஆனால் லேவி கோத்திரங்கிற அந்த ஸ்பெஷாலிட்டி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா எப்படி கனப்படுத்தணும், எப்படி நடத்தணுங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. முழங்கால் படியிடும். ஒரு கோத்திரத்தையே, ஒரு முழு குடும்பத்தையே கர்த்தர் என்ன செய்தாராம், எடுத்துக்கொண்டாராம், பிரித்தெடுத்தாராம். அவர்களை என்ன செய்தாராம், அப்பாயிண்ட் பண்ணாராம், நியமித்தாராம். பிறகு அவர்களை கர்த்தர் என்ன செய்தார், அபிஷேகித்தார், அவர்களை பிரதிஷ்டை செய்தார். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்லல, இந்த ஊழியத்துல என்னோடு நிற்கிற நீங்கள் எல்லோரும் லேவியர்களாக இருக்கிறீங்க. ஒரு தொடப்பத்தை தொடறீங்க தெரியுமா, நீங்க லேவி கோத்திரமா. ஒரு பாத்திரத்தை கழுவுறீங்க தெரியுமா, நீங்க லேவி கோத்திரமா. ஆராதனை எங்க கூட சேர்ந்து செய்யறீங்க தெரியுமா, நீங்க லேவி கோத்திரமா. அப்படிதான் தம்பி இமான் குழந்தைக்கு வாசிக்கும் போது ஜெபிக்கும் போது அதான் சொன்னேன், விஜய் கிட்ட சுஜாதா கிட்ட சொல்லும் போது சொன்னேன், இந்த மேல ஏறிட்டான் அவன் லேவி கோத்திர லிஸ்ட்ல வந்துட்டான்னு சொன்னேன். பிள்ளைங்க சபையில கழுவுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்கன்னு கேவலமா நினைக்காதீங்க, அவங்க லேவி கோத்திரத்துல வந்துட்டாங்க. யாராவது உங்க பிள்ளைகளை நீ கெந்துக்கு இப்ப அப்படின்ட்டா அவனை நீ டீ ப்ரமோட் பண்ற. ஆனா நீ போ, சபையில ஒரு வேலை இருந்தா போய் செய்யன்னு சொன்னா அவனை அந்த லேவி கோத்திரத்து லிஸ்ட்ல நீ உள்ள அனுப்புற. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற பெரிய பாக்கியம், பெரிய சாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீரே சொல்லுவோம், என்னை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை துதிக்கிற சபையில ஏதோ ஒரு சின்ன வேலைகளை செய்கிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் சொத்து, நீரே எங்கள் சுதந்திரமாயிருக்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. நான் 1ஆம் தேதி கூட்டத்தை பத்தி சொல்லணும், சொல்லாம இருந்துகிட்டே இருக்கு.